விசுவசித்தாள். இந்த தலைமுறை என்றால் கர்த்தர் வருகிற தலைமுறை. கையை தட்டலாம். அதுக்கு என்ன ஸ்பெஷல்? ஒருவேளை நான் சொல்லுவேன் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்னு. அப்போ நீங்கள் 80 வயசு இப்போயே 63 ஆச்சு, எப்போ நீ டப்புன்னு போவ, எப்படி இருப்பேன்னு கேட்கலாம். அவர் ஆயுசை பெருக்கினால் 5 5 எத்தனை? 5 5 எத்தனை? கூட்டுனா 10 பெருக்குனா 25. நான் அந்த 25 எடுத்துக்கொள்கிறேன், பெருக்கிடுவேன். அப்போ 63 25 எத்தனை? நான் கணக்கு டப்புன்னு வரல, கால்குலேட்டர் வேணும். எத்தனை? 58 88. அப்பாடா, 83 மேல உலகமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எக்ஸ்ட்ரா பவர். உற்சாகமா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆகவே வேதத்தில் வாழுகிறவன் வேதத்தின்படி நடக்கணும். வசனத்தை கேட்கிறவன் வசனத்தின்படி நடக்கணும். அப்பதான் என்ன சோதனை வந்தாலும் தாங்கக்கூடிய பலன் நமக்கு தருவார். இந்த உலகத்தை நம்புகிறவனுடைய வாழ்க்கை வீணாய் போகும். கர்த்தரை நம்பி உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை செழிப்பாக மாறும். எழுமி நிற்கலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணவரி அந்த தெய்வம், நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
ஆலயம் எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன் என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன் வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன் நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வு சாவு நல்ல தூதரை பிரிக்கவே முடியாது வாழ்வு சாவு வல்ல தூதரை பிரிக்கவே முடியாது நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எந்தென்றும் விடுதலையே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எந்தென்றும் விடுதலையே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் அல்லேலூயா. கடைசி ஒரு வேத வசனம் 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு சமக்கையை தட்டலாமா? அல்லேலூயா. இப்போ தேவனால் பிறப்பது, நாம் இன்று தேவனால் பிறந்திருக்கிறோம். இப்போ தேவனால் பிறந்திருக்கிறபடினால நான் இந்த உலகத்தை இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் எல்லா செழிப்பும் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமாகும். எந்த சந்தேகமும் வேண்டாம். அல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை இன்று கொடுத்து அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சரீரங்களை ஆளுகை செய்கிற அந்தகாரத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும், கல்லறை ஆவிகள், மந்திரவாத தீமைகள், பூமியினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அக்கினியில் போடுகிற அப்படியே ஆகட்டும் தகப்பனே. நன்றி ஆப்பா, நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. சரீரங்கள் இருக்கிற எல்லா பொல்லாத வியாதியின் அடையாளங்களையும் வேரோட பிடுங்கி எறிகிற இன்றைக்கு விடுதலை விசுவாசத்திலும் ஜபத்திலும் ஜெயத்திலும் விடுதலை கொடுத்து அனுப்ப போகிற மகாபரிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாலைவனமாய்
இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஆமென். என்றென்றைக்கும் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் மகாபரிய விசுவாசமும் உங்களுக்கு நிலைத்து நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.